அனைவருக்கும் வணக்கம். எண்ணூர் டுடே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் வடசென்னை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு எம் கிருஷ்ணகுமார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகி இருக்கிறது. இது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கிறதா? இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நமக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா தெரியும் போதை கலாச்சாரம் என்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் தமிழகத்தில் அமர்ந்ததோ அன்னையிலிருந்து இந்த கஞ்சா வியாபாரம் என்பது நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். மொபைல் மெடிக்கல் ஷாப் பார்த்துருப்போம், மெடிக்கல் அவேர்னஸ் பார்த்துருப்போம், இந்த மொபைல் கோர்ட்டு பார்த்துருப்போம். ஆனால் மொபைல் கஞ்சா வியாபாரம் என்பது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு தான் இருந்தது. அதுலேயும் இந்த சமீபத்தில் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோன்னா யார் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள். அயல்நாடு பிரிவை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர். அவர் மூலயமா மிகப்பெரிய ஒரு லாபி, இந்த கஞ்சா லாபி, கஞ்சா அபின் இப்படி லாபி குஜராத்தில் மாட்டினதும் எங்கே வருது? தமிழ்நாட்டுக்கு வருது. 30 கிலோ மாட்டுது, அது திமுகவை சேர்ந்த ஒரு நபருடைய தான். இப்படி சுற்றி சுற்றி பார்த்தா இது அரசாங்கம் ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் இதனை தெரிந்தே தான், அரசாங்கத்துக்கு தெரிந்தே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை நமக்கு எழுப்புறது. இதனால் நம்முடைய மக்கள், தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், மாணவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் எங்களுடைய மாநில தலைவரும் கூட இது ரொம்ப பெற்றோர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை நம்புவதை விட்டுவிட்டு நம்முடைய குழந்தைகளை காப்பது நம்முடைய கடமை என்கின்ற சொல்லுகிற நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு போயிருக்கிறது. பல்லடம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என பாஜக கூடும் கூட்டத்திற்கு பொதுமக்களும் மக்களும் அதிகமாக வருகிறார்களே, இந்த மாற்றம் எப்படி வந்தது? நீங்கள் பல்லடம், திருநெல்வேலி இப்படியெல்லாம் தூத்துக்குடியெல்லாம் இப்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அது கடந்த 120 நாட்கள் ஆகி போச்சு. எங்கெல்லாம் நம்ம கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சென்றார்களோ எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு, அங்கெல்லாம் மக்கள் குவிந்திருக்கிறார். கட்சிக்காரர்களை விட பொதுமக்கள் தான் அவரை பார்ப்பதற்காக மிகப்பெரிய அளவில் குவிந்தார்கள். அதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்தமாக இந்த எண்மண் எண் மக்களுடைய நிறைவு விழா பிரதமர் மோடி அவர்களே வருகிறார் என்று சொன்னவுடனே எல்லா பொதுமக்களும் ஒன்றாக கூடி அனைவருடைய எழுச்சி அங்கே நமக்கு புலப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே அண்ணாமலை, பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் தானாக கூடுகிற நிலை தமிழகத்திலே மாறி இருக்கிறது என்பது தான் உண்மை. நீங்கள் என்ன தான் கூட்டம் கூட்டினாலும், பேட்டியின் பத்திரிகையில் செய்திகள் வந்தாலும், நீங்கள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்குனாலும் திமுக இதை ஒரு பெருசாக கண்டுகொள்ளாத மாதிரியும், இது பெரிய ரியாக்ஷன் பண்ணுற மாதிரியும் தெரியலீங்களே, எதனால்? இது காரணம் இருக்குது. அவங்களுக்கு கடந்த காலத்தில் திமுக, அதிமுக இரண்டும் மாறி மாறி கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள். திமுக என்ன ஒரு தெனாவட்டு என்று சொன்னால், என்ன பண்ணாலும் கடைசியில் மக்கள் எல்லாத்தையுமே மறந்து கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை செய்து கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மக்கள் மீது ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தினால இந்த திமிரான ஒரு பேச்சு, இந்த திமிரானுடைய நடத்தை அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே தான் அவர்கள் சொன்னதை எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் இன்னும் அந்த தெனாவட்டு தனத்தோடு அவர் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியை சொல்லியிருந்தார். பிரதமர் தமிழகத்துக்கு எத்தனை முறை வந்தாலும் இங்கே பாஜக வளர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் 2024 என்ன மாற்றம் வரப்போகிறது. இங்கே மிகப்பெரிய ஒரு ஆளுமை, 10 ஆண்டு காலம் மக்களுக்கு சாதித்து சொன்னதை செய்து காட்டிய ஒரு தலைவரை நம்பி பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நீங்கள் யார் உங்களுடைய சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பக்கம் ஓடணும், இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஓடணும். யாரையாவது ஒருத்தரை பகைச்சிங்கன்னா கூட கட்சி 2ஆக பிரிஞ்சிடும். ஒற்றுமை இல்லாத ஏதோ ஃபெவிகால் போட்டு ஒட்ட வைத்திருக்கிறது போல ஒரு கட்சியாக இருக்கிறது. அதனால் அவர் பங்குக்கு அவர் பேசியிருக்கிறார். இன்னொரு தலைவரை கேட்டினா அவர் வேறு மாதிரி பேசுவார். சமீபத்தில் பாஜக தலைவர்கள் தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக கடலில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
ஆனால் நடக்கின்ற சம்பவங்கள் போதைப் பொருட்கள் அதிக அளவில் ஆயிரக்கணக்கான கோடிகளில் பிடிபடும் போது தமிழகம் நம்பர் 1 போதைப்பொருள் விற்பனையாகவோ அல்லது போதைப்பொருள் புழங்கும் இடமாகவோ மாறிவிடும் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? கண்டிப்பாக அதில் சந்தேகமே கிடையாது. போதைப் பொருளில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களுக்கு என்னெல்லாம் திட்டம் தீட்டலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இவங்க ஒரு பக்கம் போதையை எப்படி கலத்தலாம், சினிமா மூலியமாக எப்படி லாபி பண்ணலாம், சினிமாவை வச்சு மக்களை ஏமாற்றி போதைப் பொருளை கொண்டு போகலாம், அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சினிமா துறையை சார்ந்தவங்க அந்த போதைப் பொருளில் கனெக்ஷன் இருக்காங்க. தயாரிப்பாளர் யாருடைய படத்தை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய குடும்பத்தை சார்ந்த முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய படத்தை தான் தயாரிக்கிறாங்க. எல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதனால் அவங்க முயற்சி பண்ணி எதுலேயுமே நம்பர் வரணும்னு துடிக்கிறவங்க இதுலையாச்சும் நம்பர் 1 வந்துட்டோம். கருத்து கணிப்புகளில் பாஜக இரட்டை இலக்க சதவீதம் ஓட்டு வாங்கும் என்று தொலைக்காட்சிகளிலே வந்து வண்ணம் உள்ளது. இது உண்மை நம்புறீங்களா? தொலைக்காட்சியில் ஒரு பக்கம் தமிழ் தொலைக்காட்சியில் அதிகபட்சமாக பாஜக வளரவே வளராது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்வது தான் அப்படியே சொல்வது வழக்கம். ஆனால் இன்றைக்கு எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகு அந்த பொய்யை யாருமே சொல்ல முடியல. கொஞ்சமாச்சும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு வேறு வழி இல்லை. மக்கள் எல்லா இடத்துலையுமே அவரை பார்ப்பதற்கு வயதான முதியவர்கள் முதல் சின்ன குழந்தைகள் முதல் அண்ணாமலை என்ற பெயரை சொன்னாலே ஓடி வந்து பார்க்கக்கூடிய நிலை மாறி இருக்கிறது. அதனால் எதையாவது கூட்டி உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதில் உண்மை நிறைய இருக்கலாம், குறையும் இருக்கலாம். அதனால் உண்மை என்பது எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரிய தான் போகுது. உங்களுடைய முன்னாள் தலைவர் முருகன் அவர்கள் மக்களவை தேர்தல் நெருங்கும் சமயத்திலே அதிலே போட்டியிடாமல் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக ஆகிவிட்டார். தேர்தல் பயம் ஒரு காரணமாக அவருக்கு? அப்படி கிடையாது. ராஜ்யசபா சீட்டு என்பது 6 ஆண்டு காலம் அந்த பதவி காலம். அதில் யார் வேணால் நிற்கலாம். இப்போது இன்றைக்கி நீலகிரியில் அந்த போட்டியிடுவதற்காக கூட அவர் முயற்சி எடுத்துகிட்ருக்கலாம். இப்போ ராஜ்யசபா அவருடைய காலம் முடிந்ததுனால அவர் மந்திரியாக இருக்கணும்னா எம்பியாக இருக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் மந்திரியாக தொடர்றதுக்காக அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தரப்பட்டிருக்கிறது. கட்சி கட்டளை இட்டால் மக்களவையிலையும் அவர் போட்டியிடலாம். போட்டிட்டு வென்றால் இந்த ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணி வேறு யாருக்காவது கிடைக்க போகுது. அதனால் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார் அப்படிலாம் என்பது ஒன்றும் கிடையாது. மாற்றுக் கட்சியில் இருந்து ஆட்களை பிடிக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைத்துள்ளனர். அப்படி தான் செய்கிறீங்களா? மாற்றுக் கட்சியிலேருந்து வருகிறார்கள் நாங்கள் சொல்கிறோம், பிடிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றதுனால பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யாரும் இந்த கட்சியை அப்படி பிடிக்கணும்னு சொன்னோன்னா என்றைக்கோ கடந்த காலத்தில் ஆட்சி ஒரு இடத்துல நடந்தே இருக்காது. அது மாதிரிலாம் இன்றைக்கு மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் வர வேண்டும் என்று தீர்க்கமாக ஒவ்வொரு அரசியல்வாதியும் குடிமக்களும் நம்புகிறார்கள். அது இனி ஒரு சகாத்வம் தமிழ்நாட்டில் மாறணும்னு சொல்ல அண்ணாமலையினுடைய தலைமையில் அதுவும் மாறும் என்ற நம்பிக்கையின் காரணமாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தமிழகத்தில் தினந்தோறும் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் நடந்த வண்ணம் உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் என பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அதுதான் முதல்லயே நான் இதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருக்குறேன். பல இடத்துலையும் போராட்டங்கள். இன்னொரு பக்கம் அதில் நீங்களே விடுபட்டு போயிடும். துப்புரவு தொழிலாளர்கள் கொரோனா காலத்தில் சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய துப்புரவு 4000த்துக்கும் அதிகமான நபர்கள் கொரோனா காலத்தில் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து போராடிய மக்கள்லாம் இன்றைக்கி எல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்றாங்க. 4 ஜோனில் மட்டும்தான் இது வரைக்கும் இருந்தது. அதையும் இன்றைக்கி தனியாருக்கு கொடுக்குறாங்க. அந்த 4000 பேரும் எங்களை பர்மனெண்ட்டாக இந்த வேலையை அமர்த்த வேண்டும் என்று கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் அவங்க போராட்டம் இருக்குது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. எல்லா துறையை சார்ந்தவங்களும் இப்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடியவங்களே கூட போராட்டம் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எதையுமே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒன்றை கூட செய்யாத இந்த திமுக அரசாங்கம், அதை தான் மீண்டும் சொல்கிறேன், பழைய மக்களை போல ஏதாவது பேசி ஏமாற்றி விடலாம், சலுகை தரோன்னு ஏமாற்றி விடலாம், இந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அந்த காலம் மலையேறிச்சு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர் பெயர் குறிப்பிடுவதை தவிர்த்து வந்தார். 1.5 வருஷத்துக்கு மேலே தவிர்த்தார். ஆனால் இப்போது தினமும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்கருத்து சொல்லுவதை அவர் மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் கூட அவரை பற்றி பேசுகிறார்களே, இந்த மாற்றம் எப்படி அவர் உழைப்பால் வந்ததா? நம்ம பாரதிய ஜனதா கட்சி காலை ஊன்ற முடியாது சொன்னவங்க இப்போது மூச்சுக்கு 30 தடவை பிஜேபி பெயரையோ அண்ணாமலை அவர்களுடைய பெயரையோ சொல்லாமல் எந்த ஒரு அரசியல்வாதியும்
ஒரு பேட்டியை கொடுக்க முடியல, ஒரு செய்தியை சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பயம். ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தின் காரணமாக இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அண்ணாமலை என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை பெயரை சொல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு செய்தியும் கிடையாது என்கின்ற நிலை தான் இருக்கிறது. மக்கள் அண்ணாமலை அவர்களை ஏன் விரும்புகிறார்கள், ஏன் பின்தொடர்கிறார்கள்? உண்மையிலேயே ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் செய்கிற தவறு, ஒரு மந்திரி செய்கிற தவறு அது என்னென்ன என்பதை ஆணிவேர் அச்சு வேராக பிட்டு பிட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கிறார். கேள்வி கேட்பதற்கு துணிச்சல் மிக்க ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையை மட்டுமே பேசுகிறார். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவர் சொன்ன உடனே அரசாங்கமே பின்வாங்குகிறது. எந்த மின்சாரத்துறையாகட்டும், இல்லைனா ரெவென்யூ வருவாய்த்துறையாகட்டும், எல்லா துறையிலுமே இவர்கள் செய்ய முற்படுகிற, அவங்க ஊழல் செய்யணும்னு நினைக்கிறத கூட முன்கூட்டியே இந்த மாதிரி ஊழல் நடக்க போகுதுன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க, தெளிவு மிக்க ஒரு தலைவர் அண்ணாமலை என்கின்ற ஒரு காரணம் தான் இதுக்கெல்லாம் முக்கியமாக இருக்குது. நன்றி. நன்றி.